Hello everyone. இங்கிலீஷ்ல have அப்படிங்கிற இந்த வார்த்தை நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ரொம்ப முக்கியமானதும் கூட. நல்லா நம்ம இங்கிலீஷ் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் இந்த have எப்படியெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு லெசன்ல have எப்படியெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். have உடைய ஃபர்ஸ்ட் யூசேஜ் பொசஷன், அதாவது ஏதாவது ஒரு விஷயம் என்கிட்ட இருக்கு, இருத்தல் அப்படின்னு சொல்கிறதுக்கு have வச்சு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டு யூ ஹாவ் அ ஸ்கூட்டர்? இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு ஸ்கூட்டர் இருக்கா, உன்கிட்ட ஸ்கூட்டர் இருக்குதா அப்படின்னு கேட்குறதுக்கு டு யூ ஹாவ் அ ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் 2 கார்ஸ். இதுக்கு என்ன அர்த்தம்? என்கிட்ட 2 கார் இருக்கு. ஸோ இருக்குன்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் 2 கார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே இது ஐ ஹாவ் 2 children அப்படின்னா எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க. ஸோ இங்கேயும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஹாவ் 2 children அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதே இது ஹேஸ் வச்சு எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹேஸ் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருக்கணும். அதாவது ஹீ, ஷீ, இட், அவன், அவள், அது அந்த மாதிரி சொன்னோன்னா அந்த இடத்துல நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹாவ் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐ, வி, யூ, தே, நான், நாங்கள், நீ, அவர்கள், இதுக்கெல்லாம் வந்து ஹாவ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஹேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹீ, ஷீ, இட் ஏதாவது ஒன்று சப்ஜெக்டில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஹேஸ் 2 younger sisters. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவனுக்கு 2 தங்கச்சி இருக்கிறாங்க. ஸோ இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுனால இங்கே ஹீன்றதுனால நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ஹீ ஹேஸ் 2 younger sisters. இதே இது ஷீ யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷீ ஹேஸ் 2 brothers. அவளுக்கு 2 உடன் பிறந்தவர்கள், தம்பியோ அண்ணனோ இருக்கிறாங்க. ஷீ ஹேஸ் 2 younger brothers அப்படின்னா அவளுக்கு 2 தம்பி இருக்கிறாங்க. ஷீ ஹேஸ் 2 elder brothers அப்படின்னா அவளுக்கு 2 அண்ணங்க இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், ஹாவ் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட்டோ இல்லை பெர்மிஷனோ கேட்குறதுக்கு, நான் இதை எடுத்துக்கட்டுமா, இது எனக்கு கிடைக்குமா, நீ தருவியா, இப்படியெல்லாம் கேட்குறதுக்கும் நம்ம வந்து ஹாவ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கேன் ஐ ஹாவ் யுவர் பென்? உன்னோட பென்னை நான் கொஞ்சம் எடுத்துக்கட்டுமா, உன்னோட பேனாவை நான் கொஞ்சம் எடுத்துக்கட்டுமா, உபயோகிச்சுக்கட்டுமா, அப்படிலாம் கேட்குறதுக்கு நம்ம இங்கே ஹாவ் யூஸ் பண்ணுறோம். கேன் ஐ ஹாவ் யுவர் பென்? நெக்ஸ்ட் ஒன், கேன் ஐ ஹாவ் யுவர் நம்பர்? உன்னோட நம்பர் கொஞ்சம் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறதுக்கு கேன் ஐ ஹாவ் யுவர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். இதே இது இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு ஏதாவது ஒன்று கேட்குறதுக்கு கேன் ஐ ஹாவ் சம் மோர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஏதோ ஒன்று இன்னும் கொஞ்சம் எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கணுன்னா கேன் ஐ ஹாவ் சம் மோர், இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி பெர்மிஷனாவோ இல்லை ஒரு ரெக்வஸ்ட்டோ கிடைக்குமா, தருவியா, இப்படிலாம் கேட்குறதுக்கும் நம்ம வந்து ஹாவ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் யூசேஜ் என்ன அப்படின்னா ஈட் அப்படின்ற வேர்வுக்கு பதிலாக நம்ம வந்து ஹாவ் யூஸ் பண்ணுறோம். அதாவது சாப்பிடுதல் அப்படின்றதுக்கு ஹாவ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? நீ இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிட்ட? இந்த ஹாவ்ன்றது அதாவது ஈட்டுக்கு பதிலாக வாட் டிட் யூ ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேட்காம வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேஷுவலாக பேசும்போது, ரொம்ப நேச்சுரலாக பேசும்போது எல்லாரும் ஹாவ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஈட்டுக்கு பதிலாக ஹாவ்ன்ற வெர்ப் யூஸ் பண்ணலாம். வாட் டிட் யூ ஹாவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்? அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் நான் வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏட்டுக்கு பதிலாக ஹேட் யூஸ் பண்ணலாம். ஐ ஹேட் 2 இட்லிஸ். நான் 2 இட்லி சாப்பிட்டேன். ஐ ஏட் 2 இட்லிஸ் அப்படின்னு சொல்லாமல் ஐ ஹேட் 2 இட்லிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ஈட்ன்ற வேர்புக்கு பதிலாக ஹேவ் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிங்க், குடிக்கிறது. அந்த மாதிரி குடித்தல் அப்படின்றதுக்கு பதிலாகவும் நம்ம வந்து ஹேவ் யூஸ் பண்ணலாம். எங்கெல்லாம் வந்து ட்ரிங்க் அப்படின்ற வேர்ப் நம்ம யூஸ் பண்ணணுமோ அதுக்கு பதிலாக ஹாவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், would you like to have some coffee? நீ கொஞ்சம் காஃபி குடிக்கிறியா? would you like to drink some coffee அப்படின்னு கேட்காம would you like to have some coffee அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இங்கே ட்ரிங்க்குக்கு பதிலாக ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஹாவ் 2 liters of water daily. நான் தினமும் 2 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ட்ரிங்க் 2 liters of water daily அப்படின்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக ஐ ஹாவ் 2 liters of water daily அப்படின்னு சொல்லலாம். ட்ரிங்க்குன்னு சொல்லலாமா அப்படின்னா ட்ரிங்க்குன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. பட் ரொம்ப நேச்சுரலாக கேஷுவலாக பேசும்போது ட்ரிங்க்குக்கு பதிலாக ஹாவ் யூஸ் பண்ணலாம், ஈட்டுக்கு பதிலாகவும் ஹாவ் யூஸ் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயத்தில் எப்போ ஹாவ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுவோம்.
அதே மாதிரி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் யூஸ் பண்ணும்போது இந்த ஹாவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் அர்த்தம் தனியாக அர்த்தம் அதுக்கு சொல்ல முடியாது. அது டென்ஸோடு சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹாவ் விசிட்டட் தட் பிளேஸ் ஆல்ரெடி. இந்த இடத்துல ஹாவ் விசிட்டட் அப்படின்னா பார்த்திருக்கிறேன், இந்த இடத்துக்கு ஏற்கனவே இந்த இடத்த நான் ஏற்கனவே பார்த்துருக்கிறேன், அந்த இடத்துக்கு ஏற்கனவே போயிருக்கிறேன், விசிட்டட். ஸோ விசிட்டட் கூட ஹாவ் விசிட்டட்னு போடும்போது பார்த்துருக்கிறேன் போயிருக்கிறேன்ற மாதிரி அர்த்தம் கொடுத்துரும். ஸோ ஐ ஹாவ் விசிட்டட் த பிளேஸ் ஆல்ரெடி, நான் இந்த இடத்த ஏற்கனவே பார்த்துருக்கிறேன் போயிருக்கிறேன் அந்த மாதிரி அர்த்தம். இதே இது ஹீ ஷீ இட்டுன்னு சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஹாவுக்கு பதிலாக ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ஹேஸ் விசிட்டட் த பிளேஸ் ஆல்ரெடி, அவள் அந்த இடத்த ஏற்கனவே பார்த்துருக்கிறா. ஸோ ஷீ ஹேஸ் விசிட்டட் த பிளேஸ் ஆல்ரெடி. ஸோ ஷீ வந்ததுனால இங்கே வந்து ஹேஸ் யூஸ் பண்ணிடுறோம். இந்த ஹேவ் அண்ட் ஹேஸ்க்கு வந்து பெருசாக தனியாக அர்த்தம் கிடையாது, வேர்போடு சேர்ந்து பார்த்துருக்கிறேன் போயிருக்கிறேன் அந்த மாதிரி அர்த்தத்தை கொடுக்கும். இப்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அதுலேயும் நம்ம ஹேஸ் ஹாவ் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் திஸ் லெட்டர் சின்ஸ் மார்னிங். இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா, காலையிலேருந்து இந்த லெட்டரை நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ ஹாவ் பீன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே ஹாவ் பீன் அப்படின்றதுக்கு தனியாக அர்த்தம் சொல்ல முடியாது. ஹாவ் பீன் ரைட்டிங் அப்படின்னா அதாவது ஒரு பாஸ்டில் ஒரு நேரத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம ஹாவ் பீன் வச்சு நம்ம சொல்வோம். ஸோ ஹாவ் பீன் ரைட்டிங் அப்படின்னா அப்போலேருந்து எழுதி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதே இதை வந்து ஹீ ஷீ இட் வர மாதிரி சொல்கிறோம் அப்படின்னா, ஹீ ஹாஸ் பீன் ரைட்டிங் அ லெட்டர் சின்ஸ் மார்னிங், அவன் காலையிலேருந்து லெட்டர் எழுதிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ ஹாஸ் பீன் ரைட்டிங் அ லெட்டர் சின்ஸ் மார்னிங் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வர்ற இந்த ஹாஸ் பீன் ஹாவ் பீனுக்கெல்லாம் தனியாக அர்த்தம் பார்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் வர்ற அந்த வேர்போடு சேர்த்து எழுதிக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிறத சேர்த்து தான் பார்க்க முடியுமே தவிர ஹேஸ் அண்ட் ஹாவை தனியாக பிரித்து அர்த்தம் பார்க்கக்கூடாது. ஸோ இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிக்கிற நிறைய பேருக்கு இந்த ஹாவ் அண்ட் ஹேஸோட யூசேஜ் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ இந்த ஹாவ் அண்ட் ஹேஸோட யூசேஜ் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து தப்பு இல்லாமல் எழுதுறதுக்கும் பேசுகிறதுக்கும் ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக நம்ம வந்து ஹாவ் அண்ட் ஹேஸ் யூஸ் பண்ணுற இடங்கள். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸி. ஸோ I'll meet you in the next lesson. Thank you. Bye.